பொதுவாகவே இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் வருது அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ண முடிஞ்ச ஒரு பர்சன்டேஜ் வந்து பண்ண முடிஞ்சிடும். பண்ண முடியாதது அப்படிங்கிறது என்னென்ன கேட்டகரியில் வந்து செக்ரிகேட் பண்றீங்க, அது எப்படி ரிசோர்ஸ் பண்ணுறீங்க? ரீசைக்கிள் மட்டும் தான் சொல்யூஷன், நான் ரெசல்யூஷனே கிடையாது. இவங்க வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்கிறாங்க, பைராலிஸுங்கிறாங்க, வேஸ்ட் ரோடுங்கிறாங்க. எதுவுமே சாத்தியக்கூறு இல்லைன்னா 10 வருஷம் 2016 கொண்டு வந்தது. இது வரைக்கும் பிளாஸ்டிக் ரோடெல்லாம் பார்த்ததில்லை. மரக்கட்டைக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணிருக்கீங்க. பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து மற்ற 2-3 பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும் தான் நாங்கள் வந்து ஒரு இது இன்னோவேட் பண்ணி எங்கள் டீம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் வந்து பாலிசாலிட் ஃபியூல். இந்த இண்டஸ்ட்ரி செட் பண்றதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்னவா இருக்கும்? நிறைய பேர் வேஸ்ட்னா வந்து மூக்க பத்திக்கிற ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதில் தான் அவ்வளோ காசு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. உனக்கு பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் ஆகுது, யூசர் பக்கத்திலே இருக்காங்க, யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அது அவங்க இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம பண்ணாலும் முன்சிபல் பண்ணாலும் ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காதா, அப்போ ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ரெவன்யூ மாடலாக ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூட சொன்னாங்க ரீசைக்கிளே நாங்கள் பேன் பண்ண தான் சொல்கிறோம். ஏன் ரீசைக்கிள் பண்ணால் இன்னைக்கு ரீசைக்கிள் பண்ணி தான் இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் ஒரு கண்டென்ட் ஒன்று வந்துருக்கு. 5 ton ஆஃப் எண்ட் ப்ராடக்ட் நான் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ரா மெட்டீரியல் எனக்கு தேவைப்படும்? உங்களுக்கு வந்து 5 ton போதும். தேவை அதிகமாக இருக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலாக மீட் பண்ண முடியுமா?